Finally, the Lord began to speak to me about several nations. இறுதியாக பல நாடுகளை குறித்து கர்த்தர் பேச ஆரம்பித்தார். First, he spoke about China. முதலாவது சீனாவை குறித்து கர்த்தர் பேசினார். China will gain enormous strength. சீனா அளவுக்கு அதிகமான பலன் கொள்ளும் and will try to enslave other nations. மற்ற தேசங்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கும். Watch her moves. சீனாவின் அசைவுகளை கண்காணித்து பாருங்கள். She will stealthily make her moves to make a claim on nations. பல தேசங்கள் தனக்கு சொந்தம் என்று உரிமை கோரக்கூடிய தந்திரமான வழிகளை கையாள்வார். When the Lord spoke that in a vision I saw, கர்த்தர் அதை பேசின பொழுது ஒரு தரிசனத்தில் நான் பார்த்தேன். the dragon is slowly moving its legs. வலு சர்ப்பம் மெதுவாய் தன் கால்களை அசைத்தது. It lifted them up slowly and put them down slowly. மெதுவாக தன் கால்களை உயர்த்தி மெதுவாய் வைத்தது. It will stealthily make its claims on other nations. மகா தந்திர சூழ்ச்சி வகையை கையாண்டு மற்ற தேசங்களை தன்னுடையதென்று அது உரிமை கோரும். Secondly, about Australia. இரண்டாவதாக ஆஸ்திரேலியா தேசத்தை குறித்து வெளிப்படுத்தினார். An earthquake will explode. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி திடுக்கிட வைக்கும். River of blood will flow. இரத்த ஆறு பாயும். Mountains will quake. மலைகள் அதிர்ந்தாடும். Jungles will burn. காட்டு பகுதியிலே தீப்பற்றி எரியும். All these will take place as a result of divine retribution for sins of gays. ஓரின சேர்க்கையின் பாவம் உச்சத்தை எட்டிவிட்டு அகோரம் தாங்க முடியாமல் தெய்வீக பழிவாங்குகிற செய்கைகளாய் இவைகள் அத்தனையும் அரங்கேறும். Killing of innocent babies will increase there. அப்பாவி குழந்தைகளை படுகொலை செய்வது எண்ணிக்கையிலே அதிகரிக்கும். அங்கே This will take place on one side. ஒரு பக்கம் இவைகள் நடந்து கொண்டிருக்கும். On another side, மறுபக்கமோ the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will do a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். I will show my wonders there. அங்கே என் அதிசயங்களை நான் காண்பிப்பேன். Thirdly, மூன்றாவதாக New Zealand. நியூசிலாந்து தேசம். Another earthquake will rock the nation. மற்றுமோர் பூமி எதிர்ச்சி அந்த தேசத்தையே குலுக்கிவிடும். Fourthly, நான்காவதாக the nation of Taiwan. தைவான் தேசம். Like a boat that is tossed here and there in the waters, தண்ணீரிலே மேலும் கீழுமாய் அலசடிப்படுகிற படகை போல so will the politics of the nation be tossed here and there. தைவான் நாட்டின் அரசியல் அங்குமிங்குமாய் ஊஞ்சலில் ஆடுவது போல் ஆட்டம் காணும். Foreign relations will be very rocky. வெளிநாட்டு தொடர்பு உறவுகள் மிகவும் ஆட்டம் காணும். Finally, the United States of America. இறுதியாக அமெரிக்க ஐக்கிய தேசம். It will undergo a transformation under a righteous man as Cyrus was. எப்படி கோரேசின் காலத்தில் நடந்ததோ அதை போல் ஒரு நீதியுள்ள மனிதனின் கீழே ஒரு நல்ல சீர்படுத்துகிற மறுரூப மலர்ச்சியின் கீழ் அந்த தேசம் கடந்து வரும். The nation will be rebuilt into godliness. அந்த தேசம் மீண்டுமாக தேவ பக்தியுள்ளதாய் கட்டி எழுப்பப்படும். This will be an opportunity for it to return once again to me. மீண்டும் ஒரு முறை கூட அந்த தேசம் என்னிடமாய் திரும்பி வருவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பாய் இது அமெரிக்காவுக்கு இருக்கும். Restore back to God all things that belongs to God. தேவனுக்குரிய எல்லாவற்றையும் மீண்டும் தேவனுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள். God will bring a big change in the US. அமெரிக்காவிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். Change in economic progress. பொருளாதார முன்னேற்றத்திலே பெருமாற்றம் ஏற்படும். In military. ராணுவ துறையில் பெருமாற்றம் வரும். Politics. அரசியலிலே மாறுதல் வரும். And diplomatic foreign affairs. வெளிநாட்டு உறவுகளிலே ஒரு கண்ணியமிக்க மேன்மையும் ஆட்சியும் துலங்கும். God will use the new president, Mr. Donald Trump. புதிதாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்பை தேவன் பயன்படுத்தி as his instrument, as his royal signet. தேவனுடைய கருவியாக தம்முடைய ராஜ முத்திரை மோதிரமாய் பயன்படுத்துவார். God's hand will be upon him to fulfill God's will for the nation. அந்த தேசத்தை குறித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தேவனுடைய கரம் அவர் மேல் பலமாய் அமர்ந்திருக்கும். All this the Lord spoke on January the 1st. இவைகளை எல்லாம் ஜனவரி முதல் நாள் அன்று தேவன் பேசினார்.
Next is about technology. அடுத்ததாக தொழில்நுட்பத் துறையை The சம்பந்தப்படுத்தியது. Lord showed that there will be technological advancements will be made in excuse me, iris and fingerprint scans. கண்ணு அசைவுகளை படிப்பதும் நம்முடைய கை விரல் ரேகை மூலம் ஊடக ஆய்வை மேற்கொள்வதிலேயும் அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னேற்ற கண்டுபிடிப்புகள் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். This is a science of called biometric technology. இவைகள் இன்றைய நவீன உலகத்திலே நம்முடைய உடல் ரீதியில் எண்ணியல் ஊடக தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படும். Using the iris and the fingerprints, invisible markers will be created to be used for identification purpose. நம்முடைய கண்ணுக்குள் இருக்கிற அதிர்வலைகளையும் கைரேகைகளையும் பயன்படுத்தி நம்மை குறித்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும்படி அதரிசனமான குறியீடுகள் உட்புகுத்தப்படும். These will be inserted in identification cards and passports. அடையாள அட்டைகளுக்குள்ளும் நம்முடைய கடவு சீட்டுக்குள்ளும் இவைகள் அடையாளமாய் உள்பொருத்தப்படும். Again, this technology will work towards the mark of the beast. மீண்டும் பாருங்கள், இந்த அதிநவீன தொழில்நுட்பமும் மிருகத்தின் முத்திரைக்கு நேராக தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். Finally, terrorism இறுதியாக அச்சுறுத்தக்கூடிய தீவிரவாத பயங்கரவாதம் will take on a new form in Europe. ஐரோப்பாவில் அது புதிய உருவெடுக்கும். The government will fight a losing war against it. தீவிரவாதத்துக்கு எதிராக போரிடுகிற அரசாங்கம் தோற்று போகும். Biological weapons will be used. மனித உயிரை பழிவாங்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். Mosses will be used. மசூதிகள் அதற்கு மறைவிடங்களாய் பயன்படுத்தப்படும். Terrorists will masquerade as innocent worshippers. தீவிரவாதிகள் ஒன்றுமறியாத அப்பாவி தொழுகையாளர்களைப் போல் மாறுவேடம் கொண்டிருப்பார்கள். They will hide their weapons under their religious cloaks. தங்களுடைய மத உடைக்குள்ளாய் தங்கள் போராயுதங்களை ஒளித்து மறைத்து வைத்திருப்பார்கள். Woe to the nations that will give support and refuge to them. இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவும் அடைக்கலமும் கொடுக்கிற தேசங்களுக்கு ஐயோ! You know, last year when there was a great influx of refugees from the Middle East to Europe. கடந்த ஆண்டில் கவனித்து பார்ப்போம் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பெரும் திரள் எண்ணிக்கையில் அகதிகள் ஐரோப்பாவை நோக்கி வந்து அடைக்கலம் தேடிய போது there were many innocent refugees. அப்பாவிகளாய் வந்த அகதிகள் அநேகர் இருந்தார்கள் தான். There were also many terrorists under disguise as refugees. அகதிகளைப் போல் மாறுவேடம் கொண்டு அண்டிக்கொண்ட தீவிரவாதிகளும் பலரில் பதுங்கிக் கொண்டார்கள். I'm sure you must have heard of this phrase called wolves in sheep's clothing. ஆட்டுத்தோல் போர்த்திக் கொண்ட ஓநாய்கள் என்ற ஒரு பதம் நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். When there are 100 sheep 100 ஆடுகள் இருக்கும்போது and let's assume they are 10 or 20 wolves in sheep's clothing. ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்ட ஒரு 10-20 ஓநாய்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. When they all go as a group, ஒரே கூட்டமா எல்லாம் மந்தையா போகும்போது you will not be able to tell the difference. வித்தியாசத்தையே கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. Such has what has taken place last year. கடந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் தான் நடந்தது. That is why the Lord says, அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், woe to those nations that will give support and refuge to them. அப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு ஆதரவும் அடைக்கலமும் கொடுக்கிற தேசங்களுக்கு ஐயோ! My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, time will delay no longer. இனி காலம் செல்லாது. Time will delay no longer. இனி காலம் செல்லாது. Many end time prophecies that were spoken are all going to take place very fast. கடைசி காலத்தில் நிகழப் போகிறதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அதி சீக்கிரத்தில் அதி விரைவாய் நிறைவேறும். Let me remind one more time. மீண்டும் ஒருமுறை நினைப்பூட்டட்டும். The time has now come to preach the gospel of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிப்பதற்குரிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது.